என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு தருவது சாதாரண வாக்கு கிடையாது. இது உன் தாயானவள் என்னுடைய சத்திய வாக்கு. என் தங்கமே, இந்த வாக்கு உனக்கானது என்றால் மட்டும்தான் உன் கண்களில் படும். அத்தனை சுலபமாகவெல்லாம் யாருக்கும் கிடைத்து விடாது. என் தங்கமே, இன்று இந்த நாள் உனக்கான நாளாக இருப்பதை உறுதி செய்வதற்காகத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அதிகாலை பொழுது எதற்கு விடுகிறது என்று நினைக்காமல், ஒவ்வொரு பொழுதும் எனக்காகத்தான் விடுகிறது என்று நினைத்து கொண்டு நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உன் கண்முன்னே நடக்கும். எப்பொழுதுமே உன் மனதில் இந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுமே கடவுள் உனக்கு கொடுத்த வரம், ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் உனக்கு கொடுத்த பொக்கிஷம் என்று நினைத்து நீ அந்த நாளை நகர்த்துவாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற தேவையில்லாத கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி மனமுழுக்க சந்தோஷம் நிரம்பி வழியும். என் தங்கமே, உனக்கு ஏற்படுகின்ற விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது. எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதை நல்ல விதமாகவும் நீ எடுத்துக்கொள்ளலாம், அதை கெட்ட விதமாகவும் நீ எடுத்துக்கொள்ளலாம். கெட்ட விதமாக எடுத்துக்கொண்டால் மனது பாதிக்கப்படும், உடல்நிலை பாதிக்கப்படும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எந்த விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் அது நடந்திருக்கிறது என்று நினைத்து நீ நல்ல விதமாக ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உன்னை சுற்றி நடப்பது உன்னுடைய கண்களுக்கு நல்லதாகவே தெரியும். இனியும் இந்த வாழ்க்கை தொடர வேண்டும் என்ற சந்தோஷம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். வாழ்க்கையை பற்றிய கவலை எப்பொழுதுமே உனக்கு வராது. என் தங்கமே, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் நீ எப்பொழுதும் மனதை தெளிவாக வைத்திரு. ஒவ்வொரு பொழுதும் உனக்கான பொழுதாக விடுகிறது என்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு. எப்பொழுதுமே இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கின்றாள் என்பதை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு. என் தங்கமே, அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்கு எத்தனையோ வரத்தினை அள்ளி கொடுத்திருக்கின்றேன். இந்த நாள், அதிலும் அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் தை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் இந்த தாயானவள் உன்னோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ எப்பொழுது இந்த அம்மாவை உனக்கு துணை என்று நினைத்தாயோ, நானே கதி என்று நீ நம்பினாயோ, அந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இந்த வராகியின் மூலமாக கொடுக்கப்படும். அம்மா தரும் பொழுது அதை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய வாக்குறுதி அது மட்டும்தான். என் தங்கமே, நான் உன்னிடத்தில் இருந்து அத்தனை பெரிதாக வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. நான் எதிர்பார்க்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையினுடைய மனது தெளிவாகவும் செய்கின்ற செயலில் கவனத்தோடும் இருக்க வேண்டும். உன்னுடைய கவனம் உனக்கான வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக மனநிறைவோடு கொடுக்கும். என் பிள்ளை, ஒரு விஷயத்தை நீ யோசித்து பார்த்தாயா? சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி மற்ற எல்லா விஷயங்களிலும் நீ உன்னோடு ஒப்பிட்டு பார்க்கின்றாய். பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் என்று அவர்களிடம் இருக்கின்ற பல விஷயங்களை உன்னோடு எது உயர்வாக இருக்கின்றதோ அதை பற்றி மட்டுமே நீ ஒப்பிட்டு பார்க்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் இருக்கின்ற கஷ்டங்களை ஒரு நிமிடம் உன்னுடைய கஷ்டங்களோடு நீ ஒப்பிட்டு பார்ப்பாயானால் அந்த நேரம் உனக்கு தோன்றும், நம் வாழ்க்கை எத்தனையோ பரவாயில்லை என்று. இவர்களின் முன்னால் நாம் எத்தனையோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. என் தங்கமே, நீ நினைத்ததை விட சிறப்பு என்னவென்றால், உன்னை விட அவர்கள்தான் அதிகமாக வாழ்க்கையில் காயப்படுகின்றார்கள்.
ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுகிறார் என்றால் அத்தனை சுலபமாக முன்னேறிவிட முடியாது. கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணம் மட்டும்தான் கைகளில் நிற்கும் என்பதை முதலில் புரிந்து கொள். திடீரென்று ஒருவன் பணக்காரனாகிவிட்டான் என்றால் என் தங்கமே, ஒருவேளை குறுக்கு வழியில் வந்த பணமாக இருந்தால் அது ஒரு நாளும் அவர்களில் நிலைத்து நிற்காது. அது மட்டுமல்லாமல் அவர்களினுடைய எதிர்காலத்தையும் அது பாதிக்கும். ஒருவனினுடைய கண்ணீரை சம்பாதித்து இங்கே ஒருவர் எதை சேர்த்தாலும் அதனால் பாதிக்கப்பட போவது அவர்களின் எதிர்கால சந்ததிகள்தான் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று இந்த சிந்தனை உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களையும் அதிகபட்சமான சந்தோஷங்களையும் தொலைக்காமல், என் குழந்தை, உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான். அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கு, அது அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கும். உன்னிடத்தில் இருப்பது மட்டும்தான் உனக்கு நிரந்தரமானது. அதிலிருந்தும் உனக்கான முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கின்றாளே, இதிலிருந்து உனக்கு ஏதேனும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றதா? எனக்கு தேவை அது ஒன்றுதான். அம்மா எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு உன்னிடத்தில் வந்து ஒரு 10 நிமிடம் பேசினால் உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் குறைந்து உனக்கு நல்ல மனத்தெளிவு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில்தானே ஓடோடி வருகின்றேன் என் குழந்தை. அதனால் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த வராகியின் வாக்கினை நீ கேட்க வேண்டும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சுற்றி சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகள், எப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தது போல வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தையுமே என் குழந்தை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு கோலை கிடையாது. உன்னால் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வர முடியும். சூழ்ச்சிகள் பின்னத்தான் செய்வார்கள். என்ன வார்த்தையை பிரயோகித்தால் உன்னுடைய மனது காயப்படும் என்பதை உணர்ந்து உன்னுடைய பலகீனத்தை அறிந்து அதை நிச்சயமாக சொல்வார்கள் இந்த மனிதர்கள். என் தங்கமே, அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து தெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும். ஒரு தவறை செய்தவர்கள் அதை திருந்தி நல்வழியில் செல்லும் பொழுது செய்த தவறை மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகின்ற எண்ணம் கொண்டவர்களின் நிலைமை என்ன தெரியுமா? அவர்களின் பின்னால் 1000 அழுக்கு மூட்டைகள் அங்கே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை இறக்கி வைக்க மனமில்லை. ஆனால் அடுத்தவர்களை பற்றி பேசுவதில் மட்டும் அத்தனை எண்ணங்கள் அதிகமாக அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்களின் ஆர்வத்தை அவர்கள் இதில்தான் காண்பிக்கின்றார்கள். என் தங்கமே, இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கென்று மட்டுமல்ல, எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அந்த நிலையை கடந்து எந்த ஒரு பிள்ளை வாழ்க்கையை வென்று காட்டுகின்றதோ அவர்களிடம் மீண்டும் இது போன்ற ஒரு வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக மனம் வந்து விடாது. மாறாக மன்னிப்பினை கேட்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஒரு நாள் வரும். ஆத்திரத்தில் வார்த்தைகளை விடுகின்ற மனிதன் ஒரு நாளுமே தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிலையையும் பெற்றுவிட மாட்டான். மாறாக நல்ல அன்பான உறவுகளையும் இழந்துவிட்டு தன்னந்தனியாகத்தான் நிற்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தை, இது நாள் வரையிலும் உனக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு நல்லதைத்தான் செய்து கொடுத்திருக்கின்றது. தேவையில்லாமல் பேசி மனதை காயப்படுத்துகின்றவர்களுக்கெல்லாம் நல்ல பாடம் நீ புகட்டப் போகின்றாய். என் குழந்தையின் மனது தெளிவாக போகின்ற நேரத்தில்தான் உன் அம்மா இன்று உனக்கு இந்த வாக்கினை தந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையை பற்றிய கவலை இல்லை, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றிலுமே உனக்கு துணையாக நான் நிற்பேன் என்கின்ற நம்பிக்கை இப்பொழுது உனக்கு வந்திருக்கும். இந்த நிகழ்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சிந்தித்து என்னுடைய துணையோடு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.